கடந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 3 என்கவுண்டர்கள் நடந்துள்ளது. சமூக நீதியின் அடையாளமாக விளங்கும் தமிழகம் தற்போது ஒரு முழுமையான காவல்துறை மாநிலமாக மாறுகிறதா? கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் 21 என்கவுண்டர்கள் அரங்கேறியுள்ளது. இதற்கு திமுக அரசு விளக்கமளிக்கும் போது பெரும்பாலான என்கவுண்டர் கொலைகளுக்கு அவர்கள் காவல் அதிகாரிகளை தாக்க முயற்சித்தனர் என்ற பதிலையே கூறியுள்ளது. குறிப்பிடத்தக்க என்கவுண்டர்களில் ஒன்றான பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட திருவேங்கடத்தின் என்கவுண்டர் ஃபேக் என்கவுண்டர் என தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவில் கடந்த 2000 முதல் 2007ஆம் ஆண்டு இடைவெளியில் சுமார் 1782 ஃபேக் என்கவுண்டர்கள் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருப்பதாக NHRC அறிக்கையில் வெளியிடப்பட்டிருந்தது. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 794 என்கவுண்டர் கேஸ் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக ஆந்திர பிரதேசத்தில் 94 கேஸ்களும், பீகாரில் 74 கேஸ்களும், ஜார்க்கண்ட் மற்றும் அசாமில் 69 கேஸ்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது NHRC ஆய்வு அறிக்கையின் மூலம் தெரிய வருகிறது. இப்போது நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரலாம். எதற்கு என்கவுண்டர் முறை உள்ளது? என்கவுண்டர் முறையா, முறையில்லையா? நீதித்துறை சொல்வது என்ன? பொதுவாக என்கவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்றது சட்டமுறைக்கு புறம்பான கொலைகள் அப்படின்னு சொல்லி தான் நீதித்துறை வரையறை செய்தார். ஒரு குற்றம் நடந்ததுன்னு சொன்னால் பொதுவாக அதற்கான விசாரணை முறை என்பது இருக்கு. சட்டத்தின்படியான விசாரணை முறை, டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஸோ அந்த சட்டப்படியான விசாரணை முறையின் அடிப்படையில் தான் எந்த ஒரு குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் நீங்கள் தண்டனை வழங்க முடியுன்றதான். இப்போ என்கவுண்டரே ஃபேக் என்கவுண்டர் தான் என்கிற அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட பல்வேறு கமிட்டிகளின் சிபிஐ தாக்கல் செய்த சார்ஜ் ஷீட்டில் அப்படிப்பட்ட ரிப்போர்ட்டை தான் கொடுத்துருக்குறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில், சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் விடுதலைக்காக பாடுபட்ட வீரர்களை அந்நிய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போராடுகிறார்கள்னு கேள்வியே கேட்காம சுட்டு கொண்டாங்க. 1990களுக்கு பிறகு 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நக்சலைட்டுகளை நாங்கள் என்கவுண்டர் பண்ணுறோம், மக்கள் போராளி குழுக்களாக மாறுகிறார்கள், அரசாங்கத்திற்கு எதிராக ஆயுதம் ஏந்துகிற ஒரு பெரிய குரூப்பை இவங்கெல்லாம் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி நக்சலைட்டுகள் என்று முத்திரை குத்தி என்கவுண்டர்னு சொன்னாங்க. இன்றைக்கி சாதாரண குற்றங்களில் ஈடுபடுகிற அல்லது கொலை, கொள்ளை, இன்னும் சொல்லப்போனால் அதை விட திருட்டு குற்றங்களில் ஈடுபடுகிற குற்றவாளிகளின் மேலே நாங்கள் என்கவுண்டர் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் ஒரு தவறான பாதையில் சென்ற ஒரு மனிதனை திருத்தி அவர் வாழ்க்கையில் வெல்வதற்காகத்தான் துப்பாக்கியை பயன்படுத்தணும், அல்லது ஆயுதங்களை பயன்படுத்தணும், அல்லது அதிகாரத்தை காட்டி மிரட்டி பணிய வைக்கணும், அல்லது சட்டம் ஒழுங்கை காரணமாக காட்டி அவர்களை தவறான போக்கிலிருந்து மாற்றணும். ஆனால் அவர்களை கொல்வதற்காக பயன்படுத்துவது இது ஒரு ஸ்டேட் ஸ்பான்சர் டெரரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க, அரசு பயங்கரவாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த ஆண்டு பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் என்ற நபரை போலீசார் என்கவுண்டர் முறையில் கொலை செய்துள்ளனர். இந்த என்கவுண்டருக்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள் இது ஒரு லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர் என விமர்சித்தனர். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட திருவேங்கடம் என்கின்ற ஒரு நபரை கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தமிழக காவல்துறை அவரை அரெஸ்ட் பண்ண பிறகு அவரை சீன் ஆஃப் அக்கரன்ஸுக்கு கூட்டு போகிறாங்க. அந்த சீன் ஆஃப் அக்கரன்ஸில் இருந்து அவர் தப்பிக்க முற்பட்டார், எங்களை தாக்க முற்பட்டார், தற்காப்புக்காக நாங்கள் அவரை நாங்கள் சுட வேண்டியது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கொலை நடந்திருக்கிறது, அதில் சில குற்றவாளிகளை கைது செஞ்சுருக்கோம். அப்போ எல்லா குற்றவாளிகளையுமே நீங்கள் கொண்டிருக்கணுமே, ஏன் சில குற்றவாளிகளை மட்டும் நீங்கள் கொள்கிறீர்கள்? அப்போ அந்த சில குற்றவாளியிடத்தில் என்ன உண்மை புதைந்திருக்கிறது? அந்த குறிப்பிட்ட குற்றவாளியை நீங்கள் கொலை செய்வதன் மூலம் இந்த சமூகத்திற்கு என்ன மாதிரியான காரணத்தை சொல்ல விரும்புகிறீங்க? அவரு தாங்க சென்டர் பாயிண்ட்டாக இருந்தார், அவரை விசாரிச்சிருந்தாதான் இந்த கொலைக்கு யாரெல்லாம் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள், யாரெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறார்கள், யாரெல்லாம் பின்புலத்தில் இருந்து செயல்பட்டிருக்கிறார்கள் என்கிற உண்மை வெளிவந்து விடுமோ என்கிற அச்சத்தில் தான் போலீஸ் இந்த மாதிரி செஞ்சிருக்குன்னு இதே சிவில் சொசைட்டி கேள்வி எழுப்புறாங்க. இந்த கேள்விக்கு இவங்க எப்படி பதில் சொல்ல போகிறாங்க?
இது போன்ற ஃபேக் என்கவுண்டர்கள் உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை மறைப்பதற்காகவே காவல்துறையால் நடத்தப்படுகிறது என வல்லுநர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுபோன்ற ஃபேக் என்கவுண்டர்களில் காவல்துறை ஒரே மாதிரியான பேட்டர்ன் முறையிலேயே விளக்கம் அளிக்கின்றதாக குற்றம் சாட்டியுள்ளனர். பட் பொதுவாக காவல்துறை இது மாதிரியான சம்பவங்கள்ல இப்போ சமீபத்தில் நம்ம என்னன்னு சொன்னால் கடந்த மார்ச் 25 இருந்து ஏப்ரல் முதல் வாரத்துக்குள்ள தமிழ்நாட்டில் ஒரு 3 ஃபேக் என்கவுண்டர்ஸ் நடந்திருக்கு. இந்த 3 என்கவுண்டர்ஸ்லையுமே காவல்துறை சொல்லக்கூடிய தகவல் என்ன, ஒரே மாதிரி ஒரு மோடஸ் ஆப்பரண்டின்னு சொல்லுவாங்க இதில் கிரிமினல் நடைகள். அதாவது ஒரு குற்றச்செயலை வந்து ஒரு திருடன் வந்து ஒரு திருட்டுத்தனத்தை செய்கிறாருன்னா அவர் வந்து ஒரே மாதிரியான வழிமுறையை தான் கையாள்வார். அது அப்படிப்பட்ட திருட்டுத்தனத்தை வந்து அந்த திருடர் தான் செஞ்சார்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. அது ஒரே மாதிரி செய்கிறதுனால இவர் தான் செஞ்சிருப்பார் அப்படின்னு. அது மாதிரி காவல்துறையும் வந்து இன்றைக்கு வந்து இது மாதிரி என்கவுண்டர்கள் நடக்கும்போது அதற்கு ஒரே மாதிரியான ஒரு மோடஸ் ஆப்பரண்டியை வந்து கையாளக்கூடிய ஒரு நடவடிக்கை என்பது இருக்குது. ஆனால் இங்கே நடக்கிற என்கவுண்டர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி பேட்டர்னில் தான் இருக்கும். இப்போ போலீஸார் விசாரணைக்கு நாங்கள் அழைத்து சென்ற பொழுது விசாரணை வளையத்திலிருந்து தப்பிப்பதற்காக வேனில் இருந்து குதிச்சு போனார். அதே போல் போலீஸாரிடம் இருந்த துப்பாக்கியை வலுக்கட்டாயமாக பறித்து போலீஸை நோக்கி சுட்டார். எங்களுக்கு வேறு வழி தெரியல, எனவே நாங்கள் வந்து எதிர் தாக்குதல் நடத்தினோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவரை நடந்த என்கவுண்டர்களில் இது வந்து சரியான என்கவுண்டர் தான், ஜெனியூன் என்கவுண்டர் தான் அப்படின்னு நீதிமன்றங்களில் ஒரு வழக்கில் கூட போலீஸும் அரசாங்கமும் நிரூபிப்பதற்கு தவறி இருக்கிறாங்க. இன்றைய சூழலில் நீதித்துறையில் நீதி கிடைப்பதற்கு பல ஆண்டுகள் ஆகும் என்பதால் மக்கள் இது போன்ற என்கவுண்டர்களை ஆதரிக்கும் மனநிலையிலும் அந்த அதிகாரிகளை ஹீரோவாக பார்ப்பதும் இயல்பாகி உள்ளது. இன்றும் பொதுமக்களின் மனநிலை என்பது சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால் குற்றங்கள் குறையும் என கருத்தையே கொண்டுள்ளனர். ஆனால் ஜெர்மி பெந்தம் அப்படிங்கிற ஒரு சட்ட அறிஞர் என்ன சொல்றாருன்னா, தண்டனையை நீங்கள் கடுமையாக்குவதன் மூலம் சமூகத்தில் குற்றங்களை குறைக்க முடியாது அப்படிங்கிறாரு. அவருக்கு என்ன உதாரணம் சொல்றாருன்னா, நீங்கள் வந்து பொது வெளியில் ஒருத்தவன் பிப்பாக்கெட் அடிச்சிட்டான், ஒருத்தவன் வந்து திருடிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று பொது தண்டனை கொடுக்குறாங்க. அப்படி பொது தண்டனை கொடுக்கக்கூடிய இடத்துல கூடியிருக்கிற கூட்டங்களில் திருடி இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தண்டனைகளை நீங்கள் அதிகப்படுத்துவதால் இல்லை, மனமாற்றம் வேணும், சமூக மாற்றம் வேண்டும். உடனடியான தீர்வை கொடுக்குறோம்னு கொலை செஞ்சிங்கன்னா அதில் அப்பாவியும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹைதராபாத்தில் கூட நடந்த வழக்கு, ஒரு மாணவி கற்பழித்து எரிக்கப்படுகிறாள். அதை நம்ம எதிர்க்கிறோம். ஆனால் அதில் போலீஸார் நடந்து கொண்ட விதமும், அதில் என்கவுண்டரில் ஒரு 4 பேரை சுட்டு கொல்றாங்க அந்த குற்றவாளிகளை. உடனடியாக நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, சிர்புர்கர் என்கிற தலைமை, அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியை அமைக்கிறாங்க. அந்த சிர்புர்கர் வந்து ஆய்வு செஞ்சு சொல்கிறாரு, இந்த எந்த என்கவுண்டருமே வந்து எல்லாமே ஃபேக் என்கவுண்டர் தான், இது திட்டமிட்டே நடத்தப்பட்டிருக்கிறது, போலீஸார் வந்து தவறிழைத்திருக்கிறார்கள், அந்த போலீஸாரின் மீது திருநாட்டூர் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு ரிப்போர்ட்டை கொடுத்தாரு. இப்போ சமீபத்தில் இந்த நம்ம கண்ணகி முருகேசன் வழக்கு வந்து நம்ம அனைவராலும் கவனிக்கப்பட்ட ஒரு வழக்கு. ஸோ அந்த வழக்கில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு இன்னைக்கு தண்டனை உறுதி செய்யப்படுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகள் நாம் போராட வேண்டியிருக்கு. அதே மாதிரி வாச்சாத்தி மாதிரியான வழக்குகள்லாம் கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரணம் கிடைப்பதற்கு ஒரு 30 ஆண்டுகள் வரைக்கும் நம்ம வந்து சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கு. ஆக நீங்கள் இது மாதிரியான ஒரு சூழல்களில் நீதி வந்து உடனடியாக கிடைக்க வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் என்பது மக்களுக்கு விரைவாக கிடைக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அதை வந்து தவறாக இன்றைக்கு ஆட்சியாளர்கள் சட்டத்தின்படி நடக்காமல் இது மாதிரியான ப்ரெஷர்ஸுக்கு வந்து அவங்க ஆட்பட்டு அவர்கள் இது மாதிரி என்கவுண்டர்ஸில் ஈடுபடுறாங்கன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஃபேக் என்கவுண்டர்களில் ஈடுபடும் அதிகாரிகளுக்கு என்ன தண்டனை வழங்கப்படுகிறது? இது போன்ற ஃபேக் என்கவுண்டர்கள் எதிர்காலத்தில் நடைபெறாமல் இருக்க அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக வெங்கடாச்சலையா அவர்கள் இருந்த பொழுது அவர் சில ஆய்வுகளை மேற்கொண்டு சில கைட்லைனை கொடுத்தாரு. உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் சொல்லுது, பல்வேறு மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்கள் சொல்கிறாங்க, ஒரு என்கவுண்டர் நடந்ததுன்னா இமீடியட்டாக சிபிஐ விசாரிக்கணும் அல்லது சிபிசிஐடி விசாரிக்கணும். அதே போல் அந்த என்கவுண்டரில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு உயர்வான ரேங்க் இருக்கிற யாரோ அந்த அதிகாரி தான் இதை விசாரிக்கணும். ஏன்னா ஒரு இம்பார்ஷியலாக நடக்கணும், ஒரு நேர்மையான முறையில் நடக்கணும் அப்படின்னு சொல்வதற்காக தான் இந்த வழிமுறைகள்லாம் சொன்னாங்க. இதையெல்லாம் செய்வதற்கு மாறாக
நீங்கள் கொலைக்கு கொலையாக, அதுவும் சட்டத்திற்கு புறம்பான ஒரு மரண தண்டனையை என்கவுண்டர் அப்படிங்கிற பேரில் நீங்கள் நிகழ்த்துவதன் மூலம் இது யாருக்கு பாடமாக இருக்கிறது என்று சொன்னால், குற்றவாளிகள் கூட இனிமேல் நாம் போலீஸில் மாட்டிவிடவே கூடாது, அல்லது குற்றவாளிகள் திருந்தி வாழ்வதற்கான ஒரு இடத்தை கூட இந்த போலீஸ் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. காவல்துறை ஒரு குற்றம் நடந்தால் அந்த குற்றத்தை சம்பந்தமாக விசாரணை செய்வதற்கான அதிகாரம் மட்டும்தான் குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஆக சட்டத்தின் ஆட்சியின்படி செயல்பட வேண்டிய கடமை என்பது காவல்துறைக்கு இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் இது மாதிரியான என்கவுண்டர் கொலைகள் என்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்பது தான் நீண்ட காலமாகவே மனித உரிமை ஆர்வலர்கள், பல்வேறு ஜனநாயக அமைப்புகள் எல்லாம் அதை தான் முன்னிறுத்துகிறாங்க. ஆக இப்படிப்பட்ட கொலைகள் நடப்பது என்பது நாளைக்கு நீதித்துறையின் மீது, சட்டத்தின் ஆட்சியின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும். அதனால் அதில் காவல்துறைக்கு அந்த கடமை என்பது இருக்குது. அவங்களும் ஏன்னா நீதியை நிலைநாட்டுவதில் அவருடைய பங்களிப்பும் இந்த நாட்டில் இருக்கிறதுனால காவல்துறை இதில் மிகுந்த கவனத்தோடு சட்டத்தின் ஆட்சியின்படி நடந்து கொள்வதற்கான முயற்சிகளை செய்யணும் அப்படின்றதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்.